ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு சொன்ன டேட்குள்ளே நீங்கள் அமிச்சா போதும். அதில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. அதிலேருந்து உங்களை வந்து ஜாபுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரியான பதவி கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன, சேலரி என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சமூக பாதுகாப்புத்துறை மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு மதுரை மாவட்டத்தில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 13,240 ரூபா சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி. இதுக்கு வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல. ஸோ 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வந்து கணினி பட்டய படிப்பு முடித்திருத்தல் வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்லேருந்து. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது போக இங்கிலீஷ் டைப் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இவங்க கொடுத்துருக்க க்ரைட்டீரியாலாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். அதோட ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும். போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து February 29th வரை கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி சாயந்தரம் 5:45 வரை டைம் இருக்குது. ஸோ நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை டேரெக்டாகவோ போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து கொடுக்கலாம். அட்ரஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த அட்ரஸில் தான் கொடுக்கணும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. ரைட் சைடில் ஃபோட்டோ ஒட்டணும். உங்கள் பேர், அப்புறம் ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு, marital ஸ்டேட்டஸ், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டுமே வேலிடாக இருக்கணும். அது போக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு சொன்ன டேட்குள்ளே நீங்கள் அமிச்சா போதும். அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகே, இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.